ஹலோ ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீன் என்ன இருக்குது, கோவஞ்சி மீன் இருக்குது. ரொம்பவே ஈஸியாட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். இதேமாதிரி நீங்களும் வைங்க சரியா. இது வந்து திருநெல்வேலியில் இந்த மீன் எப்படி செய்வாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி குழம்பு வைப்பாங்க. எங்கள் ஊரில் ஒரு வித்தியாசமாக இப்போ பாருங்கள் என்னென்னலாம் போடுறேன், என்னென்னலாம் சேர்க்கணும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு மீன் பண்ணிக்கிடுவோம் சரியா. இதில் செல்லு அப்புறம் தலைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மீன். ஆனால் சாலை மீன் கூட கொஞ்சம் ஈஸி தான், செல்லு எடுத்துக்கு. இது கொஞ்சம் கஷ்டம் தான் விட்டுருங்க. ஆனால் இந்த மீன் நல்லா ருசியாட்டு இருக்கும். இதில் வந்து நம்ம பாதி பொரிக்கிறதுக்கு வச்சுக்கிடுவோம், பாதி குழம்புல போட்டுக்கிடுவோம். தலைலாம் பிடிக்க ஈஸி தான், நான் கையை வச்சு பிடிச்சிடுவேன். சிலவங்க கத்திரிலாம் விட்டுமாம்ல மீன் வெட்டதுக்கு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கை தான் நம்மளுக்கு ஆயிரும். செல் எடுக்கணும். செல்லை எடுத்து பழகிட்டு அதான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்தாச்சு. வாழை பிச்சு போட்டுறோம். சீக்கிரமாகவே மீனை கழுவியாச்சு பாருங்கள், சுத்தம் பண்ணியாச்சு. இதேமாரி நம்ம ஒவ்வொரு மீனையும் சுத்தம் பண்ணிடுவோம் சரியா. திரும்ப ஒரு மீன் எடுத்து காட்டுதேன். ஃபஸ்ட்டு இந்த கேரட்டில் இது எடுத்து நேரம் இருக்கலாம், இது பிச்சு போட்டுருங்க. செல்லை எடுத்து தலை எடுத்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலையை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் செல்லை எடுத்து ஈஸியாக இருக்கும். அதனால செல்லை எடுக்க வேண்டாம். கொஞ்சம் கவுச்சி வாடை இருக்கிறதே நம்மளை கொஞ்சோட மஞ்சள் கொஞ்சோட உப்பு போட்டு நல்லா போட்டு ஆகணும்னாக்கி அந்த கவுச்சி வாடை எல்லாம் போயிடும். நான் என்னதெல்லாம் சேர்க்கணும் என்னதெல்லாம் போடுறதுன்னா நல்லா பாருங்கள் சரியா. எப்படி ரெண்டாவது மீனையும் சிக்கன் மட்டும் கழுவியாச்சு. இப்படி நம்ம இவ்வளோ மீன் இருக்குது, இவ்வளோ மீன் 50 ரூபா. எத்தனை மீன் வச்சுருக்கான், 10 மீன் 50 ரூபா. இது எனக்கு 2 மீன் இருக்குன்னு 8 மீன் இருக்குது. கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் சரியா. பார்த்தீங்கன்னாக்கி இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. நல்லா மஞ்சள் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்தையும் தேய்ச்சி மாங்கியெல்லாம் போயிட்டு பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குக்கா. இதை நம்ம குழம்புக்கு வந்து 2 கட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கத்தி தேவைப்படும். எனக்கு 2 அந்த மாதிரி கட் பண்ணிடுறாங்க. ஒரு கேக்கு நம்ம முழுசாவே போட்டுறாங்க. குழம்புக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இது பொரிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். கொஞ்சோட வத்தல் கொஞ்சோட உப்பு. யாருக்குமே நம்ம மஞ்சள் பொடி போட்டு கழுவிருக்கோம். அதனால் லைட்டாக போட்டுவிடுவோம். லைட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடாங்க. இந்த குழம்பு வச்சுக்கலாக்கி ஊரே மணமணக்கும், தெருவே மணமணக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இறச்சி இதை ஒரு ஓரமாக வச்சுக்கேன். சரி, இனி மீன் குழம்பு ரெடி பண்ணிடுவோம். என்னென்ன தேவைன்ட்டு நான் சொல்கிறேன். மீன் குழம்புக்கு தேவையான பொருள் வந்து 2 தக்காளி பழம், ஒரு சின்னதாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெருசுனா 1 வச்சுக்கிடுங்க. ஒரு 5-6 பச்சை மிளகா, ஏன்டா சின்ன உள்ளியில் அதனால தான் கொஞ்சம் பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, குழம்பு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, வெந்தயம் தாளிக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு, கொஞ்சோட புளி எடுத்து வைக்க ஞாபகம் இல்லை, நீங்களும் மறந்துடுறாங்க சரியா. சரி, இப்போ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். தேங்காவை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பொடி சாப்பிட்டு நறுக்கி போட்டு அரைச்சிட்டு வந்துடுறதேன் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ மண்சட்டி வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. நீங்களும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டு சூடான பிறகு கொஞ்சோட வெந்தயம் லைட்டாக பொன்னிறமாட்டு வசங்கிட்டு லைட்டாக பொரிஞ்சு வரும். ரொம்ப பொரிஞ்சிட்டுனா கசக்கும். வெந்தயம் பொரிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுவிடுங்க. போட்டு லேசாக கிண்டிடுங்க. கொஞ்சம் வசங்கிட்டு
உள்ளி வசங்கிட்டு இனி தக்காளி பழம் போடுவோம். தக்காளி வசங்கிறது கொஞ்சம் போட்டு விடுங்க. மிளகா சொன்னோம்னா அந்த மிளகாயும் போட்டு விடுங்க. போட்டுட்டு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு வசங்கிட்டு இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டு விடுங்க. கொஞ்சோளம் மல்லிப்பொடி, கொஞ்சோளம் வத்தல் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. போட்ட மிளகுலாம் நல்லா பச்சை வாடெல்லாம் போயிட்டு இதில் இனி புளியை ஊற்றிக்கிடுங்க. எதில் வச்சுருக்கோம் பாருங்கள், சிரட்டை, தேங்காய் எடுத்த சிரட்டை, நல்லா பெரிய சிரட்டையாக இருந்து அதில் வச்சாச்சு. எப்பவுமே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஒரு சீக்ரெட் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிலாம் அதை ஊற்றிட வேண்டியதான். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டுருங்க. யாருக்குனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருக்கோம், பார்த்து போட்டுருங்க. மூடி வச்சுட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிடுங்க. இனி இது நல்லா கொதிக்கட்டும், வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா போட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா கொதிச்சுட்டு கிடக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம். மீன் அப்படியே போட்டுற வேண்டியதான். இது ஒரு 5 நிமிஷம் போல தான் கிடக்கணும். ரொம்ப கடந்தாக்கி நொறுங்கிடும். ஒரு 5 நிமிஷம் போல் கிடக்கிட்டு அதுக்கப்புறம் காட்டுங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும். திறந்து பார்ப்போம். நல்லா மணமாட்டு சூப்பராகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வெள்ளை சாதம் போட்டு வச்சாச்சு. இல்லை நம்ம வச்ச மீன் குழம்பு ஊற்றுவோம். இப்போ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கேன் எப்படி இருக்கு. ஃபஸ்ட் லைட்டாக ஊற்றிடுங்க. சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு. வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குழம்பு வைக்க தெரியாதவங்களும் இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கிடுங்க, சரியா? இந்த மீன் இல்லை, எல்லா மீனுமே போட்டு நீங்கள் செய்யலாம். அந்த மீன் குழம்பு நாக்கில் அப்படியே எச்சு ஊறுது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்னென்ன பொருள் போட்டேன்னா அதை புறம் போட்டு அப்படியே வைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.